ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து எம்சிக்யூ ட்ரான்ஸ்ஃபார்ம்ஸ் அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் யூனிட் 1 பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஐடென்டிஃபை த கிளாரட்ஸ் ஈக்குவேஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங் PDE பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் கிளாரட்ஸ் ஃபார்ம்னா z ஈக்குவல் டு px ப்ளஸ் qy ப்ளஸ் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் p, q. அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். அந்த ஃபார்மெட்டை கிளிக் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏல பார்த்தீங்கன்னா px ப்ளஸ் qy ப்ளஸ் 2 இன்ட்டு ரூட் ஆஃப் pq. அடுத்த ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா z இருக்கும், பட் px ப்ளஸ் qy ஃபார்மெட் இருக்காது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். த PDE f ஆஃப் x பவர் m p, y power n q equal to 0 is reduced to the standard type f of capital P, q equal to 0 by substituting x power m into p equal to 1 minus m into p and y power n into p equal to 1 minus n into q. So using the substitution we will get the prescribed format. So question number 3. Find the PDE of the all planes cutting the equal intercepts from the x, y axis. So x, y axis ல so cutting the intercepts from the x and y axis. So z axis is missing. So இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வந்தால் you will get the answer, or in short formula AP equal to BQ is the right answer. So ஒர்க் அவுட் பண்ணினா பார்த்துக்குங்க. Eliminate f from z equal to f of y by x and form the PDE. ஸோ இதில் வந்து ∂z by ∂x ∂z by ∂y கால்குலேட் பண்ணுங்கள். அதுலேருந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேட் பண்ணால் ∂z by ∂x is p. ஸோ p equal to f dash of y by x into minus y by x ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி ∂z by ∂y ஓட வேல்யூ f dash of y by x into 1 by x இருக்கும். ஸோ இது அப்படியே ஜஸ்ட் டிவைட் பண்ணிட்டா ∂z by ∂x is equal to p and ∂z by ∂y equal to q. ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா we will get the answer p by q equal to minus 1 by y square minus 1 minus y by x square whole divided by 1 by x. ஸோ இதில் சிம்பிளிஃபை பண்ணால் we will get the answer px plus qy equal to 0 கிடைக்கும். ஸோ அதுதான் ரைட் ஆன்சர். டிக் பண்ணிக்கலாம். த கம்ப்ளீட் இன்டெக்ரல் ஆஃப் த ஃபார்ம். ஸோ இது மாதிரி ஒரு சம் கேட்குறதுக்கு சான்சஸ் உண்டு. இந்த கம்ப்ளீட் இன்டெக்ரல்னால் அது என்ன சப்ஸ்டியூஷன்? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மெட்லேயே இது சப்ஸ்டியூஷன் போட்டிருப்போம். f of x plus ay z equal to f of x plus ayன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம். அதுதான் இந்த டைப்புக்கு. இப்போ இதுவே கிளாரட்ஸ் ஃபார்மாக இருந்தால் புட் p equal to a and q equal to b சப்ஸ்டியூட் பண்ணி எழுதக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் பேர் தான் கம்ப்ளீட் இன்டெக்ரல்னு சொல்கிறோம். அது வந்து கிளாரட்ஸ் ஃபார்முக்கு. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டில் ஒரு ஒன் ஆஃப் த டைப் f of z, p, q ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ த ஆன்சர் இஸ் z ஈக்குவல் டு f of x plus ay இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா find the PDE of all family of spheres having their centers on the z axis. ஸோ இதில் வந்து ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி கொண்டு வரணும். ஸோ ஒர்க் அவுட் பண்ணால் qx ஈக்குவல் டு pyன்னு வரும். இது ஜஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது ரேடியஸை வந்து சம் பின்னு எடுத்துக்கோங்க. சென்டர் ஆன் த z ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்கு. ஸோ z ஆக்சிஸில் மட்டும் வில் கெட் த வேல்யூ அதர் டு 0 0 வந்துடும். ஸோ x minus 0 whole square plus y minus 0 whole square plus z minus a whole square equal to b square எடுத்துக்கோங்க. Then you can solve the partial differential equation. That is, you can frame the equation PDE by eliminating arbitrary constants a and b. Then we will get the solution qx equal to py. So அந்த ஆன்சர் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். Form the PDE from z equal to f of x plus y plus g of x minus y. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள், தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள்.
ஆனால் இங்கே வந்து எஃப் அண்ட் ஜி ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கிறனால கண்டிப்பாக டூ டிஃப்ரென்சியேஷனில் இட் இஸ் நாட் பாசிபிள். அதுக்காக என்ன பண்ணலான்னா வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் எகெயின் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் டோ ஸ்கொயர் இஜெட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் போடுங்க. டோ ஸ்கொயர் இஜெட் பை டோ ஒய் ஸ்கொயர் கால்குலேட் பண்ணுங்கள். இப்போ இது ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸாக இருக்கும். அதனால் ஸோ ஆர் ஈக்குவல் டு டி, தட் இஸ் த ரைட் ஆன்சர்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா the complete solution of the equation. So here equation is missing. Okay, the complete solution of z equal to px plus qy plus c, px plus py plus c. So அது வந்து z equal to put p equal to a, so ax plus ay plus c னு வந்துடும். that is answer. The complete solution of pq equal to x. ஸோ இதுக்கு வந்து put p equal to a and q equal to b. ஸோ p equal to a ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஸோ q equal to x by a ன்னு வந்துடும். x by a அதை இன்டகிரேட் பண்ணால் will get x squared by 2. ஸோ a into x squared by 2 plus y by a அந்த ஃபார்மெட் வந்துடும். y by a plus constant b ன்னு போட்டுக்கலாம். Next question, the complete solution of the PDE p square plus q square minus 4pq equal to 0 is z equal to, so p square plus q square minus 4pq equal to 0. இதுக்கு வந்து complete solution கேட்குறாங்க. ஸோ complete solutionனா the z equal to ax plus by plus c அந்த ஃபார்மெட்டு. ஸோ அதில் put p equal to a and q equal to b. ஸோ we'll get b ஓட வேல்யூ என்னன்னு கிடச்சிரும், அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 4ab ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதை வந்து p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு p மைனஸ் q ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 2pqன்னு வச்சுக்கலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட், டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். ஸோ p மைனஸ் q ஈக்குவல் டு 2 ரூட் ஆஃப் 2pq வரும். ஸோ தென் q ஈக்குவல் டு p மைனஸ் qோட வேல்யூ இது. ஸோ p ஈக்குவல் டு ஆர் q ஈக்குவல் டுன்னு எடுத்து வந்துடலாம். ஸோ q ஈக்குவல் டு தட் இஸ் b ஈக்குவல் டு p ப்ளஸ் 2 ரூட் 2pq அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ யூ கேன் ஜஸ்ட் சால்வ் இட். அந்த ஆன்சர் தான் இங்கே போட்டிருக்காங்க. யூ ஹேவ் டு சால்வ் த குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட், தென் யூ வில் கெட் த ரிசல்ட். ஸோ ஒரு ஈக்குவேஷன்ஸ் கால்குலேட் பண்ணிட்டா தென் z ஈக்குவல் டு px, அங்கே பிக்கு பதில் ஏ போட்டுக்கலாம், ப்ளஸ் பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்க ப்ளஸ் சி. ஸோ அதான் இங்கே ஒர்க் அவுட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. ஸோ த ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்மேட் z ஈக்குவல் டு px ப்ளஸ் qy ப்ளஸ் f ஆஃப் p, q இஸ் கால்டு. இது வந்து என்ன ஃபார்ம்னா கிளாரட்ஸ் ஃபார்மேட். ஸோ அதை பார்த்தாலே சொல்லிடலாம். ஸோ இதே மாதிரி லெக்ராஞ்சிஸ் ஃபார்மேட்னா dx பை pp ப்ளஸ் qq ஈக்குவல் டு ஆர்ங்கிறது லெக்ராஞ்சிஸ் ஃபார்மேட். சம்டைம்ஸ் அது மாதிரி கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். The auxiliary equation of the Lagrange's linear equation dx by p equal to dy by q equal to dz by r. ஸோ அதர்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை, டேரெக்டாக we can choose the answer. நெக்ஸ்ட்டு பார்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், செகண்ட் அண்ட் ஹையர் ஆர்டர். ஸோ இதில் டினா டோ பை டோ எக்ஸ், டி டேஷ்னா டோ பை டோ ஒய், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே எக்ஸா ஒய்யா அதை பொறுத்து தான் டிஃபர் ஆகும். ஸோ இதோட சொல்யூஷன் என்னென்னா ஒன்லி த ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஜீரோனால ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடை செக் பண்ணுங்கள். த டிகிரி ஆஃப் த டேர்ம்ஸ் ஈச் அண்ட் எவ்ரி டேர்ம் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர்ட். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து டி ஸ்கொயர்னா டிகிரி இஸ் 2. செகண்ட் டேர்ம் பாருங்கள் 7d d டேஷ்னா 7ங்கிறது இட்ஸ் அ கான்ஸ்டன்ட், அதுக்கு டிகிரி கிடையாது. பட் டிக்கும் டி டேஷ்க்கும் பவர் 1 1. ஸோ 1 + 1 2 ஆகிடும். அதே மாதிரி டி டேஷ் ஸ்கொயர் இருக்குது. ஸோ தேர்ஃபோர் த டிகிரி இஸ் 2. ஸோ இது மூணு டேர்மே தட் இஸ் சேம் டிகிரியாக இருக்குது. ஸோ தேர்ஃபோர் இட் இஸ் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் சொல்கிறோம். ஹோமோஜினியஸாக இருந்தால் தான் தென் we can use this solution. ஸோ புட் d equal to m and d dash equal to 1 and z equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி தென் you can solve the left hand side. அதாவது m squared minus 7m plus 6 equal to 0ன்னு வரும். அதை சால்வ் பண்ணோம்னா mக்கு வந்து 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ m equal to ஒரு வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 6. ஸோ அப்போது இன் ஜென்ரல் ஃபார்மெட்டில் z equal to f1 ஆஃப் y plus x, இன்னொன்று f2 ஆஃப் y plus
6xன்னு சொல்லலாம். ஏன்னா 6 1 வேரியபிள்ஸ். ஸோ இங்கே இன் ஜென்ரல் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒய் ப்ளஸ் m1x, இன்னொன்று வந்து ஒய் ப்ளஸ் m2xன்னு போடணும். இங்கே 5 1 5 2வும் போடலாம், f1 f2வும் போடலாம். எனி ஃபங்க்ஷன்ஸ் we can use. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி சொல்யூஷன் ஆஃப் த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இதே சேம் ஐடியாவில் இங்கே d cube minus 2d square d dash. ஸோ டிகிரி 3, இங்கேயும் டிகிரி 3. ஸோ ஹோமோஜினியஸ் டைப். ஸோ இப்போ இதில் d cube m cube minus 2m squared equal to 0. m squared வெளியே எடுத்துடலாம். ஸோ m squared into m minus 2 equal to 0. m equal to 0, 0, 2 3 வேல்யூஸ் வந்திருக்கு. இதில் 0 0ங்கிறது ஈக்குவல் வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. அதனால் இந்த ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனையும் செகண்ட் ஃபங்க்ஷன்ஸ் உள்ளே இருக்கிற டேர்ம் சேமாக இருக்கும். வெளியில் மட்டும் ஜஸ்ட் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஒன் ஆஃப் த டேர்முக்கு. ஸோ தட் இஸ் 5 1 ஆஃப் ஒய் ப்ளஸ் 5 2 ஆஃப் ஒய் எழுதணும். அந்த முன்னாடி டேர்முக்கு அந்த டேர்முக்கு முன்னாடி எக்ஸை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பிகாஸ் ரெண்டு வேல்யூஸ் வந்து இங்கே ஈக்குவலாக இருக்கனால. ப்ளஸ் இன்னொரு வேல்யூ வந்து 2. ஸோ அதனால் 5 3 ஆஃப் ஒய் ப்ளஸ் 2xன்னு போட்டுருவோம். தட் இஸ் த ரைட் ஆன்சர். 15th கொஸ்டின் பாருங்கள். இதோட ஆக்சிலரி ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ dx பை பி, அதாவது இந்த ஸ்மால் பியை விட்டுட்டு ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இங்கே எக்ஸுக்கு கீழே கொண்டு வரணும், டிஎக்ஸுக்கு கீழே. செகண்ட் டேர்ம் வந்து d ஈக்குவல் டு டிஒய் பை த டினாமினேட்டர் ஒய் இன்ட்டு ஒய் மைனஸ் இசட். என்ன இருக்கோ அதை அப்படியே ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரைட். தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா dz பை z இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். ஜஸ்ட் யூ ஹேவ் டு ரைட் தட். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ சம்ஸு. தட் இஸ் பார்த்தோன்னே ஒரு 1 or 2 செகண்ட்ஸில் we can find the solution. 1 or 2 or sometimes 10 seconds. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 செகண்ட்ஸ்க்குள்ளே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை விட எக்ஸீட் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா அதை 2 மார்க்ஸில் கேட்குறதுக்கான சான்சஸ் உண்டு. இதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுவோம். பட் சம்டைம்ஸ் மேபி லக்கில் 2 மார்க்ஸை 1 மார்க்கையும் கேட்கலாம், 1 மார்க்ஸை 2 மார்க்ஸையும் கேட்கலாம். ஸோ தீஸ் ஆர் த பாசிபிலிட்டிஸ். The solution of d minus d dash whole cube equal to int z equal to 0. இங்கே 3 terms இருக்குது. m minus m1 the whole cube. ஸோ m equal to 1, 1, 1. ஸோ 3 வேல்யூஸும் m இருக்கனால, mோட வேல்யூ 1 இருக்கிறதுனால ஈக்குவல் வேல்யூஸ். ஸோ z equal to 5 1 of y plus x plus 5 2 of y plus x. அந்த டேர்முக்கு எக்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டேர்முக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர்டை மல்டிப்ளை பண்ணணும். சேம் 5 3 ஆஃப் ஒய் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் க்யூப்னு எடுத்துக்கணும். எக்ஸ் ஸ்கொயர் பர்டிகுலர் இன்டகரல். இதுக்கு வந்து e பவர் 2x ப்ளஸ் ஒய். ஸோ இதுக்கு வந்து 1 பை அந்த மாதிரி எழுதிட்டு இந்த டி ஸ்கொயர் மைனஸ் 4 டி டி டேஷ் ப்ளஸ் 4 டி ஸ்கொயர் டி டேஷ் ஸ்கொயர் இன்ட்டு e பவர் 2x ப்ளஸ் ஒய். அந்த e பவர் 2x ப்ளஸ் ஒய் அப்படியே எழுதிக்கணும். ஸோ z ஈக்குவல் டு பிஐ வேல்யூ வந்து டிக்கு பதிலாக 2வும் டி டேஷ்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் வந்து டினாமினேட்டர் வந்து 0 வந்துச்சுன்னா மல்டிப்ளை எக்ஸ் இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் இதில் வந்து m மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு சம்திங் வரும். ஸோ m ஈக்குவல் டு 2 டுவைஸு. அப்போ எம்முக்கு வந்து 2 கொடுத்தா இது 0 ஆகும், டுவைஸ் 0 ஆகும். அதனால இது எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2 இன்ட்டு e பவர் 2x ப்ளஸ் ஒய்ன்னு போட்டுரும். இதே மாதிரி ஃபைன் த பர்டிகுலர் இன்டகரல். இதே சேம் ஐடியா தான், இது ஹோமோஜினியஸ் டைப் தான். ஸோ பர்டிகுலர் இன்டகரல் இது சைன் ஆர் காஸ் இருந்ததுன்னா டி ஸ்கொயர் டிடி டேஷ் அண்ட் டி டேஷ் ஸ்கொயர் இந்த 3 டேர்முக்கு மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். டி ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்மேட், டி டேஷ்க்கு பதிலாக மைனஸ் ஏபி, டி டேஷ் ஸ்கொயருக்கு பதிலாக மைனஸ் பி ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணணும். இது 3 சப்ஸ்டியூட் பண்ணி இன்டகிரேட் பண்ணுங்கள். சரி, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். த டினாமினேட்டர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0னா யூ கேன் ரைட் த வேல்யூ. டினாமினேட்டர் 0 இருந்துச்சுன்னா எதுவுமே எழுத முடியாது. ஸோ டினாமினேட்டர் 0 இருந்ததுன்னா அப்போ அந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை எக்ஸ் இன் த நியூமினேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் யூ டிஃப்ரென்ஷியேட் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு டி போடணும். அப்போ டி டேஷ் வந்து டேக்கிங் இட் அஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகெயின் அந்த டி ஸ்கொயர் டி டேஷ் டி டேஷ் ஸ்கொயர் இந்த 3 டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லை அப்படின்னு என்ன பண்ணலாம், multiply d in the numerator, denominator also you have to multiply the same. So d மேலே போட்டோம்னா d of the partial differentiation of அப்படின்னு வந்துடும். மீனிங் denominator is also d மல்டிப்ளை பண்ணால் dனா d ஸ்கொயர்னு வந்துடும். d டேஷ் இருந்தால் d டேஷ்னு வந்துடும். சப்போஸ் d டேஷ் ஆல்ரெடி d டேஷ் இருந்தால் d டேஷ் ஸ்கொயர் இருந்தால்
சான்சஸ் இல்லை. சப்போஸ் இருந்ததுன்னா தென் d dash ஸ்கொயர் இன்ட்டு டின்னு இருக்கும். அந்த டேர்மில் d டேஷ்க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஒன்லி d dash மட்டும் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி வில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நான் ஹோமோஜினியஸ் டைப்பு. ஸோ நான் ஹோமோஜினியஸ் டைப்பில் சால்வ் d-1 இன்ட்டு d dash ப்ளஸ் 1 m1. ஸோ இது m = 1, அதாவது ஆக்சுவலாக d - m1 d dash மைனஸ் பின்னு வச்சுக்கலாம், இன் ஜென்ரல் ஃபார்மேட். அதிலிருந்து அந்த பியை வந்து ஃபஸ்ட்டு எழுதிடணும். e⁻x இன்ட்டு 5 1 d dash இல்லை, ஸோ ஒய்ன்னு எழுதிடுறோம். செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா e⁻−1, ஸோ -1 இன்ட்டு எக்ஸு இன்ட்டு 5 2 y ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கணும். ஸோ அது எந்த டேர்ம்னு பாருங்கள். அது ஆக்சுவலி சியில் இருக்குது. ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பிஐ கால்குலேட் பண்ணுறது சேம் ஐடியா தான். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபார்மெட் மாதிரியே தான். டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஜஸ்ட் யூ கேன் ஒர்க் இட் அவுட். ஸோ ஆன்சர் இஸ் ஆல்சோ தேர். யூ கேன் வெரிஃபை இட். ஓகே, தேங்க்யூ. ஸோ இதோட அந்த வீடியோ முடிச்சிடுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வில் சி.